பார்த்துருக்கலாம். எலிசபெத் அம்மாவை பற்றி இல்லை இப்போ எழுதப்பட்டிருக்கு. அந்த அம்மாவுடைய வயிற்றில் பிறந்ததான் யோவான் ஸ்நானகன். அந்த அம்மா பரிசுத்த ஆவினால என்ன செஞ்சுருந்தாங்க? நிரப்பப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பலவிதமான குறை இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறத அவங்க என்ன செய்யலை? பின்வாங்காமல் செஞ்சாங்க. நம்ம சில குறைகள் தவறுகள் ஏதாவது வந்துட்டா உடனே ஆண்டரை விட்டுட்டு தூரம் என்ன செய்யவிட போயிடவிட. இந்த யோவான் ஸ்நானனுடைய தாய் அப்படி ஊழியம் செஞ்சாங்க. இந்த யோவான் ஸ்நானன் அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த பிள்ளை பரிசுத்த ஆவினால என்ன செஞ்சுதான்? துள்ளினது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்பொழுதே இவர்கிட்ட நிரம்பி இருந்துச்சு. அதனால அவ்வளோ தைரியமா ஏரோது ராஜாவுடைய தவறை சுட்டி காட்டினார். யாரு? அதன் நிமித்தமாக தான் அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தின்படி நம்ம எல்லாரும் மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது? இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தினுடைய ஒரு முக்கியமான காரியமே எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பணும். அவருடைய ராஜ்யத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கணும்? இப்பவுமே ஆயத்தப்படணும், ஆயத்தமாக இருக்கணும். நம்மளும் ஆயத்தப்படணும். நிறைய பேரை நினைச்சணும், கூட்டி சேர்க்கணும். அதனால மனம் திரும்ப